அமெரிக்காவ கிரீன்லாண்ட்ல சமாளிக்க EU கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 50 பேர் கொண்ட ஒரு ட்ரூப்ப அனுப்பியிருக்காங்க நண்பர்களே. நீங்க கேட்டது உண்மதான். வெறும் 50 பேரு. எவ்வளோ பெரிய கிரீன்லாண்ட், அமெரிக்காவோட டிஃபென்ஸ் பலம் என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 50 பேர வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? இந்த 50 பேரு பிரான்ஸ்லேருந்து 15 பேரு, ஜெர்மனில 13, ஃபின்லாண்ட்ல 3, நார்வே, ஸ்வீடன், UK அண்ட் நெதர்லாண்ட்ஸ் ஒரு சின்ன டீம கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்களாமா. லாஸ்ட் வீக் கிரீன்லாந்து மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு ஒரு தரமான பதிலடி குடுத்தாங்க. அமெரிக்கா இன்கேஸ் அட்டாக் பண்ணா, கிரீன்லாந்து ஆர்மி எதுக்கும் பெர்மிஷனுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. சுட்டுட்டு அப்புறம் பேசுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. கிரீன்லாந்து டென்மார்க்குக்கு கீழ ஒரு அட்டானமஸ் டெரிட்டரி. டிஃபென்ஸுக்கு டென்மார்க் தான் சப்போர்ட் பண்ணணும். உண்மையில டொனால்ட் ட்ரம்ப்ப பார்த்து EU கண்ட்ரீஸ் எல்லாம் பயந்து போய் தான் இருக்காங்க. ஒரு காலத்துல EU கண்ட்ரீஸ் உலகத்தையே ரூல் பண்ணவங்க தான். ஆனா இப்போ இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா கூட அமெரிக்காவ ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப EU கண்ட்ரீஸ் அனுப்பிச்ச 50 பேரு அமெரிக்காவ எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இல்ல. இதுக்கும் மேல நீ கிரீன்லாந்துக்குள்ள வந்த அப்படின்னா, நீ கிரீன்லாந்து, டென்மார்க்க மட்டும் தொடல, மொத்த EU கண்ட்ரீஸையும் பகைச்சுக்கிட்ட அப்படிங்கிற ஒரு கிளியர் மெசேஜ அனுப்புறாங்க. EU லீடர்ஸ் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, ட்ரம்போட ஃபோக்கஸ் ஈரான், சைனா, தைவான், டாரிஃப்னு வேற எங்காவது பக்கம் போயிட்டா பரவால்ல. இவன் கூட எல்லாம் மல்லு கட்டி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு தான் இவங்க மொத்த கவலையும்.